ஏண்டி உங்க வீட்டுல நகை போடுறேன்னு சொல்லிட்டு இன்னும் ஏண்டி போடல? அத்தை போடுவாங்க அத்தை, எங்க அம்மா அப்பாவுக்கு சூழ்நிலை சரியில்லை போல, போட்டுருவாங்க அத்தை சீக்கிரமா. இப்படியே நீ சொல்லிட்டு ஒரு வருஷம் ஓட்டிட்டேன், இதுக்கப்புறம் டைம் இல்லைங்க, நீ கிளம்பு. என்னத்த இப்படி சொல்றீங்க? நாங்க போட்டு வந்தானே சொல்றோம். ஏய் நீ எப்படி போறது? நான் அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாது. வரவங்க போறவங்க கிட்ட சொந்தக்காரங்க கிட்ட நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறது? அத்தை உங்களுக்கு நகை தான் முக்கியமா? ஏ ஆமாண்டி, எனக்கு நகை தாண்டி முக்கியம். அதனால தாண்டி உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன். நகை போட்டு வா, நகை போட்டு வான்னு. அத்தை இங்க பாருங்க, நீங்க பேசுற முறையே சரியில்லை. நகை தான் உங்களுக்கு முக்கியம்னா எதுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? என்னடி உனக்கு முறை சரியில்லை? நகை உங்க அம்மா வீட்டில் போட்டுட்டு வரேன்னு சொல்லி தாண்டி நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்த. இப்போ கேட்டா போடுவாங்க போடுவாங்க ஒரு வருஷம் மேலே தெரிச்சிட்டு இருக்க. ஏ இங்க பாரு, மனுஷனை தீர்மானிக்கிறதே பணம் காசு நகை தாண்டி. அதுவே உங்ககிட்ட இல்லை, நீ எதுக்கு அப்போ எங்கள் வீட்டில் இருக்கணும்? அத்தை நீங்களும் ஒரு பொண்ணு தாங்கிறத மறந்துடாதீங்க. நாளைக்கு என் இடத்துல நீங்கள் இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? ஓ இடத்துல நான் இருந்திருந்தேன்னா என்னைக்கும் நகை போட்டு கௌரவமாக வாழ்ந்துருப்பேன் எங்கள் மாமியார் வீட்டில். நாங்களும் போடுறதானே சொல்கிறோம். நீங்கள் என்ன ஒரு வருஷம் தான் டைம் கொடுத்துட்டு சீக்கிரம் 10 பவுன் 20 பவுன் போடுனா எப்படி போட முடியும்? என்னை வீட்டை விட்டு வெளியே போகணும்னு நீங்கள் சொல்லாதீங்க அத்தை. என்னை கட்டினவர் சொல்லட்டும், நான் போகிறேன். நான் சொல்கிறதாண்டி என் பையன் கேட்பான், அவனே போதான் சொல்லுவான். ஏன்னாத்த ஒரு நகைக்காக ஒரு பெண்ணோட சாபத்தை வாங்கிக்காதீங்க. எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஒரு மூட்டை முடிச்சதை தூக்கிட்டு கிளம்பு. இப்போவும் நான் சொல்கிறேன், எனக்கு நகை தான் முக்கியம். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? 10 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. இன்னும் போடவே கிடையாது. எனக்கு போட்டுட்டு நீ வீட்டுக்குள்ளே வா. சார் மனுஷங்க மதிக்காமல் நகைகளை மட்டும் மதிக்கிற மிருகங்களாம் நீங்களாம் கருமோ? என்னடி என் வீட்டில் இருந்துட்டு என்னை மிருகம் அது இதுங்கிற? நடக்கிறதே வேறையாயிரும். மூட்டை முடிச்சா எடுத்துகிட்டு கிளம்புன்னு சொன்னால் கிளம்பிடு. முடியாது, நான் கிளம்ப மாட்டேன். இதுதானே என் வீடு, நான் இங்கே தான் இருப்பேன். இங்கே பாருடி, ஒழுங்காக போயிடு, நானே பிடிச்சி வெளியே தள்ளிடுவேன். தள்ளிடுவீங்களா? எங்கே தள்ளுங்க பார்க்கலாம். எப்படி தள்ளுறீங்க நான் பார்க்குறேன். நான் கேஸ் போட்டு வந்துட்டேன் உங்க மேலே. நிறைய கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க, டார்ச்சர் பண்ணுறாங்க, வரதட்சணை கேட்குறாங்கன்னு நான் உங்களுக்கு மேலே கேஸ் போட்டுருவேன். என்னது ஏன் மேலே நீ கேஸ் போடுவியா? நீ போடுறீ, நீ என்ன வேணா பண்ணுறீ, நானும் பார்க்குறேன். ஓ தப்பு பண்ணுற உங்களுக்கு அவ்வளோ தைரியம் இருக்கும்போது நான் நாயத்தை கேட்குறேன், எனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? உங்கள் பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கும் போது நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே, எனக்கு நகை காசு பணம் தான் முக்கியம், நீ முக்கியம் இல்லை, மனுஷங்களை நாங்கள் மதிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. நாங்கள் தான் நகை கேட்டதுக்கு நீங்கள் தாண்டி சொன்னீங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 10 பவுன் போடுறோன்னே. இன்னும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷம் ஆகவே போது, இன்னும் போடலை. நகை நகை நகைன்னு பைத்தியமாக சுத்தாதீங்கத்த. நாளைக்கு நகையினாலேயே உங்களுக்கு 1008 பிரச்சனை வரும். கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட மனிதாபிமானத்தோட பேசுங்கத்த. நாளைக்கு நகை வந்து உங்களுக்கு எந்த உதவியும் செய்யாது. மனுஷங்க மதிச்சு பழகுங்க. எனக்கு தெரியும் டி போடி. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு நகை தாண்டி உதவி செய்யும். நீயா வந்து நிற்ப? முடியாதுக்கிட்ட. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன். சொன்னா நீ கேட்க மாட்டேன். சரி நான் சொன்னா நீ கேட்க மாட்டேன். என் பையன் சொன்னா நீ போய் தான் ஆகணும். இருடி, அவன் ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். ஏண்டா ராஜு, நீ வீட்டுக்கு வாடா. உன் பொண்டாட்டி வீட்டு விட்டு வெளியே போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. என்னம்மா, என்ன பிரச்சனை? இவங்க அம்மா அப்பா என்னடா சொன்னாங்க? கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் 10 பவுன் போடுறேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு கல்யாணம் எவ்வளோ நேரம் ஆகுது? ஒரு வருஷம் ஆகுது, இன்னும் ஏன் போடல? கேட்டால் பதில் சொல்ல மாட்டாடா. என்னம்மா, நகை தானே போடுவாங்க, விடுமா. நீ வெயிட் பண்ணுமா, அதுக்காக பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் பெத்த பையனாடா நீ? என்னை மாதிரி யோசிக்காம நீ மற்றவங்க மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஏன் பையன்டா, என்னை மாதிரி தான் நீ யோசிக்கணும். அத்தை நீங்கள் ஒன்றும் அவரை மாற்றிடாதீங்க. அவர் நல்லவர் தான். நீங்கள் பேசி ஏதாவது தப்பாக சொல்லி அவரை மாற்றாதீங்க. கேட்டியாடா உன் பொண்டாட்டி சொல்கிறத? நான் உன்னை மாற்றிட்டு இருக்கேனா? ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க ஒரு வருஷம் ஆகி நகை போடல, என்ன ஏதுன்னு கேட்கணும். இப்போ தானே நீ என் பையன் என்னை மாதிரி பேசுகிறேன். வாடா, நீ வீட்டுக்கு வந்துட்டா நீயே பேசி அவளை அனுப்பி விடுவா. சரிம்மா, வரேன் இரு, நான் அவளை பேசி அனுப்பி வைக்கிறேன். சரிடா, சீக்கிரம் வா. என்னடி கேட்டுச்சா? என் பையன் வந்துட்டு இருக்காண்டி, வரட்டீரு உனக்கு இருக்குது. சார் நீங்களும் மனசு ஜென்மமே இல்லை. அவரே வேண்டான்னு சொல்கிறாரு போல. நீங்கள் தான் அவரை தூண்டி விடுறீங்க. ஆமாம் நாங்கள் மனுஷங்களே இல்லை, நீங்கள் மட்டும் உத்தவங்க. தேவையில்லாமலாம் பேசாதீங்க. உங்களுக்கு நகை தான் முக்கியம் செய்யணும். நான் உங்களுக்கு அவங்க பையனை கல்யாணமே பண்ணியிருக்க மாட்டேன். ஆமாம் அப்படி சீமையிலே இல்லாதவ நீ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு அப்படியே உன் மூட்டை முடிச்செல்லாம் கட்டி ரெடியாக நின்றி. என் பையன் வந்துட்டு இருக்கான், நீ கிளம்புற நேரம் வந்துருச்சு. இந்த பாரு, என் பையன் வந்ததுக்கப்புறம் அழுது கிழுது ட்ராமா பாடி என் பையன் மனசை மாத்திரம் நினச்சிட்டு இருந்தேன். நான் மனசியாக இருக்க மாட்டேன். நான் அழுது புலம்புனாதான் அவர் மனசு மாறணும்னு இல்லத்த. உண்மையான பாசமே அவரை மாற்றும். யாருக்குண்டா நீ என் பையன் மேலே உண்மையான பாசத்தை வச்சியே இல்லையோ யாருக்கு தெரியும். வேணாங்கிட்ட நானும் ஒரு அளவுக்கு தான் பொறுமையாக இருப்பேன். நீங்கள் ஓவராக பேசிட்டு இருந்தீங்கன்னா நானும் மனசியாக இருக்க மாட்டேன். என்னடி பண்ணுவேன் நீ? என்ன பண்ணுவேன்? நகை போட சொன்னால் உனக்கு கோவம் வருதா? நகை போட்டுட்டு நீ கோவப்பட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு நாய் இருக்குது. சி இதுக்கெல்லாம் மனுஷ பிறவிகளே கிடையாது. பணம் காசு ஆசை பிடிச்சி பேய் மிருகங்க இதெல்லாம். இவங்ககிட்டலாம் நான் வந்து மாட்டிக்கிட்டே நினச்சா எனக்கு தான் கஷ்டமாக இருக்குது. ஆமாண்டி, நீ என்ன வேணா சொல்றி, என்ன வேணாலும் பேசுடி, எனக்கு அதெல்லாம் கவலை இல்லடி. ஆமாம் அதை நானே சொல்லிட்டேன்ல, நீங்கள் மனுஷனே இல்லை மிருகன்னு. மனுஷனாக இருந்தால் தானே கவலையாக இருக்கும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கறக்கு. இங்கே பாருங்க, எனக்கு ஏதோ ஒன்று பண்ணி ஏதாவது பண்ணி என்னை வீட்டை விட்டு நீங்கள் அனுப்பலாம். ஆனால் நீ அனுப்புறதுக்கான தண்டனை கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் அனுபவிப்பீங்க. வரட்டும், அவர் வரட்டும், என்னை வெளியே போக சொல்லட்டும், நானே போய்க்கிறேன். சொல்லுவாண்டி, என் பையன் சொல்லுவாண்டி, நான் சொல்ல வைப்பேன்டி. பாருடி, வெயிட் பண்ணி பாருடி. அச்சிச்சிச்சா, என்ன சவுண்டு? ஒரே சவுண்டா இருக்கே, வெளியே போறான். என்னதான் உங்களுக்கு ரெண்டுத்துக்கு பிரச்சனை? கேளுங்க, உங்க அம்மா கிட்ட நல்லா கேளுங்க. நகை நகை நகைன்னு இருக்கிறாங்க, என்னன்னு பிரச்சனை கேளுங்க. என்னடி நாடி நகை நகை நகைன்னு இருக்கிறேன்? நீ தாண்டி உங்க வீட்டில் தாண்டி போடுறேன் நாங்கள் 10 பவுன் நகை. இன்னும் எங்கடி காணோம்? போடவே காணோம்.
அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். போடுறேன்னு தானே சொல்லியிருக்காங்க. போடுவாங்க, மெதுவாக தான் போடுவாங்க, ஒரேடியாக போட மாட்டாங்க. ஓ, மெதுவாக போடுவாங்கன்னா எப்போ நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறமா? நான் உயிரோட இருக்கும்போதே போட சொல்லி கற்று போனேன். எங்கள் அம்மா அப்பா நகை போடுற வரைக்கும் நீங்கள் உயிரோட இருங்க. நீங்கள் போகிறதுக்குள்ளே நாங்கள் எதுக்கு போடணும்? ஐயோ சி வாய முடுங்க ரெண்டு பேரும். ஏங்க உங்கள் அம்மா வாய மூட சொல்லுங்க. பாத்தியா ஓ முன்னாடியே ஏன் வாய மூட சொல்கிறான்? அவள் வாயை மூடுறா நீ. போதும் ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நகை தானே பிரச்சனை. சரி உங்க வீட்டுல போடுறேன்னு சொன்னாங்களே, என்னாச்சு? ஏங்க அவங்க பாவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. மெதுவாக தாங்க போடுவாங்க. உங்கள் அம்மா உடனே போடுங்கிறாங்க. மெதுவானா எப்ப போடுவாங்க? அவங்க போடுறேன்னு சொன்னதுனால இவ்வளவு பிரச்சனை. அவங்களும் வந்து ஒன்றும் போடுறேன்னு சொல்லலை. உங்கள் அம்மா தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. அதனால தான் அவங்க சொல்கிறாங்க போடுறேன்னு. அவங்க கஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, எங்க அம்மா கேக்குறாங்க, போட சொல்லு. என்னங்க கிடைச்சி நீங்கள் கூட நகை கேட்குறீங்களா? எனக்கு எங்க அம்மா சொல்றதே இல்ல. கேக்குதா நல்லா? என் பையன் என்ன சொல்கிறான்னு நல்லா கேட்குதா உனக்கு? சே, நான் கூட உங்கள் அம்மா மட்டும்தான் மிருகத்தனமாக இருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், ஒரு பொண்ணோட பாவம் உங்களையெல்லாம் சும்மாவே விடாது. ஏஹே, நாங்கள் பார்த்துக்கணும். கிளம்பி நீ முதல்ல. இங்க பாரு, நகையோட வா, அப்பதான் இந்த வீட்டுக்குள்ள சண்டை வராது. அப்படி ஒரு உறவே எனக்கு வேண்டாம். நகை போட்டு தான் வரணும் நீங்கள் கூட சொல்லிட்டீங்களே. நீங்களும் இதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லை. இப்போ போட்டாதான் நீங்களே என்னை மதிப்பீங்க, என்னை வீட்டில் வச்சுக்குவீங்க. அப்படின்னா உங்களோட உறவே எனக்கு தேவையில்லை. அப்படின்னு அசிங்கப்பட்டு மானம் கட்டி இங்கே வாழணும் எனக்கு எந்த அவசியம் கிடையாது. உங்கள் வாயிலேருந்து இந்த வார்த்தை வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நான் என்ன சொல்றேன், இந்த நகைதால தானே ஆரம்பத்துல இருந்து பிரச்சனை, அதுதான் போட்டுருங்க அப்படின்னு சொல்றேன். போதுங்க, நீங்கள் தான் நிறுத்திக்கோங்க. ம், ஏண்டி நான் சொல்லும் போதே நீ போயிருந்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதா? என் பையன் வாயில் கேட்டுட்டு அசிங்கப்பட்டுட்டு தான் போகணும்னு இருக்குது உனக்கு. இப்போ கூட இந்த வீட்டை விட்டு போறேன்னு எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஆனால் நான் வச்சு இந்த பாசத்தை புரிஞ்சுக்காம அவரே வீட்டை விட்டு போசிட்டாருங்கிற ஒரு வருத்தத்துக்கு தான் போகிறேன். நான் எப்பவும் எங்க அம்மா சொல்றதை நான் கேட்பேன். கேளுங்க, நீங்கள் தாராளமாக கேளுங்க. எனக்காக எதுக்கு நீங்கள் கேட்காம இருக்கணும்? ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்க ஒரு நாள். சொல்லிட்டாங்க, நாங்கள் பார்த்துக்கலாம், நீ கிளம்பு. இப்போ கூட உங்கள் அம்மா என்னை போன்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கூட உங்களுக்கு என்னை தடுக்கணும்னு தோணுது இல்லை? இருக்கட்டும். நான் கிளம்புறேங்க. ஆனால் நான் திருப்பி வருவேன்னு மட்டும் நீங்கள் நான் எதிர்பார்க்காதீங்க. ஐயோ வேணாமா சாமி மகாராணி, நீ போயிட்டு வா. நாங்கள் யாரும் எதிர்பார்க்க மாட்டோம். இல்லம்மா, அது வந்து நீ கொஞ்ச நேரம் வாய் மூடு. என்ன இல்லைன்னு இருக்கேன்? நீ என் பையங்கிறத மறந்துடக்கூடாது. அதுவும் சரிதாம்மா, நான் உங்க பையன்தான். நானும் எந்த வருத்தம் பட மாட்டேன், நீ கிளம்பு. நான் போகிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க.